ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அபிராமிக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிச்சிருது. அப்போ கார்த்தி எல்லாரும் வந்து டாக்டர் அம்மா இப்போ எப்படி இருக்காங்கங்கிற மாதிரி கேட்டதும் எங்களால் அவங்க பொழைப்பாங்களான்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது கார்த்தி, இப்போவும் மயக்க நிலைமையில தான் இருக்காங்க, கண் முழிச்சா தான் எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னதும் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நாங்கள் அம்மாவை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அழுதுட்ருக்காங்க. அபிராமி மயக்க நிலைமையிலே இருந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் தீபா என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட தாலியை வந்து கலட்டி அபிராமி காலடியில் வச்சுட்டு அத்தை நீங்களாம் எழுந்திரிச்சு வந்து எங்கள் கல்யாணத்தை சிறப்பாக நல்லபடியாக நடத்தி காத்தியை வந்து என் கழுத்தில் தாலி கட்ட சொல்லும் வரைக்கும் இந்த தாலி என் கழுத்தில் ஏறாதத்தை, என் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கண் முழிச்சு வரணும் அத்தை, என் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது, நான் நல்ல ஒரு சுமங்கலி பொண்ணாக வாழ்கிறதோ இல்லை வாழ வெட்டியாக வாழ்கிறதோ உங்கள் கையில் தான் இருக்குது, வாங்கத்தை கண் முழிச்சு பாருங்க அப்படின்னு தீபா பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அபிராமி வந்து மயக்க நிலைமையில் இருந்தாலும் தீபா பேசுகிற எல்லாமே தெரியுது. ஸோ மெதுவாக வந்து அவங்க கண் திறக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து டாக்டர்ஸ் எல்லாம் அதிர்ச்சி ஆகிறாங்க. வாவ், வாட் எ மிராக்கிள் தீபா, உண்மையிலே வந்து உங்கள் பாசம் அவங்க உயிரை வந்து காப்பாற்றிருச்சுங்கிற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஆச்சரியப்படுறாங்க. ஸோ இந்த பக்கம் அபிராமி வந்து மெதுவாக கண் முழிச்சு ஆரம்பிச்சு தீபாவோட கையை வந்து பிடிச்சி பயங்கரமாக அழுறாங்க. அழாதீங்கத்தை, எனக்கு தெரியும், நீங்கள் கண் முழிச்சு பார்ப்பீங்கன்னு தெரியும், உங்கள் பிள்ளையோட வாழ்க்கை வந்து உங்கள் நாசமாக போகிறத பார்த்துட்டு நீங்கள் எங்களை விட்டு போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் கண் முழிச்சிட்டீங்கிற மாதிரி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ நம்ம அபிராமி வந்து காத்தி அழாதுப்பா, எனக்கு ஒன்றும் ஆகலை, எனக்கு ஒன்றும் ஆகாது, எல்லாரும் அழாதீங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஆர்டர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம அபிராமி வந்து தீபா உன்னால தான் கண் முழிச்சேம்மா, ஏம்மா இப்படி பண்ண, எனக்காக உன் வாழ்க்கையை வந்து நீ தியாகம் பண்ணுவியா, என்ன பைத்தியக்காரத்தானே பண்ணிகிட்ருக்க, இங்கே பாரு இப்போ எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா பிறகு எப்படிம்மா, ஏம்மா இப்படி பண்ண, எனக்கு அப்புறமா இந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்ற வேண்டிய எல்லா பொறுப்பும் உனக்கு தானே இருக்குது, உன்னை நம்பித்தானேம்மா நான் இருக்கேங்கிற மாதிரி அபிராமி அழுதுட்ருக்காங்க. இல்லை அதை உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் 100 வருஷம் நல்லா ஆரோக்கியமாக வாழுவீங்க, அது மட்டும் கிடையாது, நீங்கள் திரும்பி வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கி என்ன தாலியை கலட்டுற அளவுக்கு கொண்டு போயிருக்குது, அதான் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் கண் முழிச்சிட்டிங்களே, எனக்கு அதுவே போதும் அது அப்படின்னு தீபா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. காத்தி பாத்தியாப்பா, எந்த ஒரு பொண்ணும் செய்யக்கூடாத தியாகத்தை என் தீபா செஞ்சுருக்காப்பா, கண்டிப்பாக நான் இவளுக்காக ஆச்சும் எழுந்திரிச்சு வருவாப்பாங்கிற மாதிரி அபிராமி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனாட்சி, இங்கே பாரு காத்தி, ஒரு பொண்ணு தாலி இல்லாமல் இருக்கக்கூடாது, அந்த வேதனை எனக்கு தான் தெரியும், ப்ளீஸ் காத்தி தாலி எடுத்து தீபா கழுத்தில் போடுங்க அப்படின்னதும், இல்லைம்மா மீனாட்சி, ஒரு நல்ல நாள் பார்த்து தான் ஃபங்க்ஷன் பண்ணணும், ஏன்னா ஆனந்தும் உன் கழுத்தில் தாலி போடணும், அதே மாதிரி அன்னைக்கே காத்தியும் நம்ம தீபா கழுத்தில் தாலி கட்டணுங்கிற மாதிரி அந்த இடத்துல முடிவெடுத்துட்றாங்க அபிராமி. இன்னொரு பக்கம் டாக்டர்ஸ் வந்து இங்கே பாருங்கள், நாளைக்கு மார்னிங்கே டிஸ்சார்ஜ் பண்ணுங்கள், ஸோ இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறீங்களா இல்லை உங்கள் வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறீங்களா, அது உங்கள் இஷ்டம் காத்தி அப்படின்னதும், இல்லை சார் நாங்கள் வீட்டில் வச்சு எங்கள் அத்தையை பத்திரமா பார்த்துக்குறோங்கிற மாதிரி தீபா சொன்னதும், ஓகே காத்தி, ஏதோ அர்ஜென்ட்டாக நீங்கள் இங்கேயே அழைச்சிட்டு வந்துடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு எது ஹெல்ப்னா நான் இங்கிருந்த ஒரு நர்ஸ் அனுப்புகிறேங்கிற மாதிரி டாக்டர்ஸ் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம அபிராமியோ ஓகேம்மா நீங்கள் நல்லபடியாக ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு எல்லாருமே வெளியில் வந்துடுறாங்க. இந்த பக்கம் காத்தி தீபாவை தனியாக அழைச்சிட்டு வந்து, எப்படி நீங்கள் துணிஞ்சு இந்த தாலியை வந்து கலட்டினீங்க, ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்கிற மாதிரி காத்தி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. ஏங்க உங்களை மாதிரி ஒரு வருத்தம் தந்தது என் அத்தை, ஸோ அப்படியே ஒரு வரம் தந்த அத்தையை இந்த படுத்த படுக்கையாக இருக்கும்போது நான் எப்படிங்க சந்தோஷமாக வாழ முடியும், அத்தை எழுந்திரிச்சு வருவாங்கன்னு நம்பிக்கை என் ஆள் மனசில் இருந்துச்சுங்க, அந்த தைரியத்தில் தான் நான் தாலியை கழட்டி வச்சேன், ஸோ அந்த தைரியமும் பாசமும் தான் இன்னைக்கு அத்தையை நமக்கு மீட்டு தந்திருக்குங்கிற மாதிரி தீபா சூப்பராக அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. காத்தி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு உண்மையை சொல்லுவாங்க, உங்களை மாதிரி ஒரு நல்ல பொண்டாட்டி ஒரு நல்ல மருமக யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க, ஏன்னா எந்த ஒரு பொண்ணும் பண்ணக்கூடாத ஒரு தியாகத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவன் தீபாங்கிற மாதிரி காத்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க. எங்கே பார்த்தோன்னா ரம்யா வந்து பயங்கரமாக திட்டம் போடுறாங்க. ஆஹா, நமக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு கார்த்தியை வந்து அடைகிறதுக்கு, ஒன்று இந்த அபிராமி சாகணும், இல்லையா இந்த தீபா சாகணும், அபிராமி செத்தா அவள் கண்டிப்பாக அபிராமியை வந்து தாலி எடுத்து கொடுத்தா தான் கார்த்தியை கட்டணும்னு தீபா சொல்லியிருக்கா. ஸோ கண்டிப்பாக அதுக்கப்புறமா கார்த்தியை தீபாவை சேரவே மாட்டாங்க, இடையில நாம் வந்து கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தீபா செத்துடணும், அப்போ தான் அந்த தாலி என்னோட காலத்துக்கு கார்த்திக் மூலமாக வருங்கிற மாதிரி ரம்யா வந்து திட்டம்
திட்டம் போடுறாங்க. நாளைக்கு அபிராமியை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு தீபாவை எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பாக கார்த்திக்கு சந்தேகம் வந்துடும். ஸோ இதனால பேசாமல் தீபாவோட தாலியை வந்து திருடிடலாம். அதுக்கப்புறமா அபிராமி கதையை முடிச்சிடலாம் அப்படின்னுட்டு நம்ம ரம்யா வந்து திட்டம் போடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா எல்லாரும் அபிராமியை டிஸ்சார்ஜ் பண்ணி நேராக வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. ஸோ நம்ம தீபா மீனாட்சி 2 பேர் தாலியை வந்து பூஜை ரூம்லேயே வச்சுருக்காங்க. தீபா வந்து ரொம்ப அக்கறையாக அபிராமியை வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி வீட்டில் இல்லாத டைமாக பார்த்து ரம்யா அபிராமியை பார்க்க வர சாக்கில் நேராக வீட்டுக்கு வராங்க. ஆண்டி, உங்களுக்கு தீபா மாதிரி ஒரு மருமக கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் ஆண்டி. பார்த்தீங்களா, தன்னோட வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ண பார்த்துருக்கா. ஆமாம்மா, இவ என்னோட மருமக கிடையாது, என்னோட சொந்த மகளாக இருந்தால் கூட இப்படி ஒரு தியாகத்தை பண்ணிக்க மாட்டேங்கிற மாதிரி அபிராமி பாராட்டிட்டு இருக்காங்க. சரி தீபா, ஆமாம் தாலி எங்கே வச்சிருக்க? இங்கே பாரு, நல்லபடியாக தாலியும் கழுத்தில் ஏறணும். பூஜை ரூமில் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னதும் ஆமாம் அம்போ, பூஜை ரூமில் தான் வச்சிருக்க அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. ஓஹோ அப்படியா தீபா, நீ கோபிக்கலனா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டதும் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு தீபா வந்து கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ரம்யா வந்து ஆண்டி ரெஸ்ட் எடுங்க, எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் அப்படின்னு சொல்லிட்டு வெளியால் வந்து நேராக பூஜை ரூமுக்குள்ளே போய் நம்ம தீபா கட்டியிருந்தா அந்த தாலியை வந்து திருடிடுறாங்க. தீபா, இனி இந்த தாலி என்னோட கழுத்தில் ஏற வேண்டியது. ஒருவேளை காட்டி வந்து கண்டுபிடிச்சாலும் ஃபர்ஸ்ட்டு உன் கதையை முடிக்கிற, அப்படி இல்லையா இந்த அபிராமி கதையை முடிச்சிடுறேங்கிற மாதிரி தாலி வந்து நம்ம ரம்யா திருடிவாங்க.